ஆண்டுதோறும் நவம்பர் 24ஆம் நாள் கோயம்புத்தூர் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரிட்டிஷார் ஆட்சியின் போது நிர்வாக வசதிக்காக பவானி நகரை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டமும், தாராபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டமும் செயல்பட்டு வந்தது. 1804ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் நாள் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொழில் நகரம் கோயம்புத்தூர். தமிழகத்தின் பெருநகரங்களின் வரிசையில் 2ஆம் இடத்தையும், தொழில் வளத்தில் முதலிடத்தையும் பெற்ற நகரம். மேற்கே பாலக்காட்டு கணவாய், வடக்கே சகல்கட்டி கணவாய், இரண்டிற்கும் இடையே அமைந்த இயற்கை எழில் சூழ்ந்த மாநகரம்தான் கோவை. மூவேந்தர் காலங்களில் மேற்கு கடற்கரையின் வஞ்சி துறைமுகத்தையும், கிழக்கு கடற்கரையின் காவிரி பூம்பட்டினத்தையும் இணைத்த மதுக்கரை மலைக்காட்டு சரிவில் அமைந்த கோவையின் ராஜகேசரி பெருவழிப்பாதை சேர நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் வணிக தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இன்று தேசிய நெடுஞ்சாலை என்று கூறுவதைப் போல பண்டைய தமிழகத்தில் அமைந்த நெடுஞ்சாலையை ராஜகேசரி பெருவழிப்பாதை என்று அழைத்திருக்கின்றனர். இந்த பெருவழிப்பாதை கொங்கு நாட்டிலிருந்து பேரூர், வெள்ளலூர், சூலூர், பல்லடம், காங்கேயம், கரூர், உறையூர் வழியாக காவிரி பூம்பட்டினத்தை இணைக்கிறது. 1200 ஆண்டுகளுக்கு முன் பெருங்காடுகளாக காட்சியளித்த கோயம்புத்தூர் பகுதியில் சோழர்களின் ஆட்சியின் போது கிழக்கு மேற்காக 4 வீதிகளும், வடக்கு தெற்காக 6 வீதிகளுமாக அந்த தெருக்கள் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன. கோவை, பேரூர், செட்டிப்பாளையம், சுண்டக்காமுத்தூர், அறிவொளி நகர் வழியாக ஐயாச்சாமி மலைகளை கடந்து எட்டிமடை, மாவுத்தம்பதி, வாளையாறு, பாலக்காடு வழியாக கொச்சி வரை இந்த சாலை சென்றது என்றும் பிற பெருவழிப்பாதைகளோடு இணைக்கப்பட்டிருந்தது என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்துரைக்கின்றனர். கோவையின் வளர்ச்சியில் இந்த பெருவழிப்பாதைக்கு பிரதான பங்குண்டு. இந்த பாதையின் வழியாகத்தான் கடல் கடந்து வந்த ரோமானியர்களும் கிரேக்கர்களும் தமிழ் நிலத்தில் வாணிப தொடர்புகளை வைத்திருந்தனர். ஆதித்ய சோழன் காலத்தில் ராஜகேசரி பெருவழி சீரமைக்கப்பட்டதாக கல்வெட்டு குறிப்புகள் உள்ளன. கோயம்புத்தூர் பழந்தமிழர் நாகரிகத்தின் உறைவிடமாக திகழ்ந்துள்ளதை தொல்லியல் ஆய்வுகள் எடுத்துரைக்கின்றன. தெக்கலூர் அருகே வண்ணாத்தாங்கரை அகழாய்வில் கால்நடைகளின் செமி ஃபாசில்கள் என்ற புதைப்படிவங்கள் கிடைத்தன. இவை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குருடிமலையில் இருந்து தாளமடல் ஓடை, தன்னாசி பள்ளம் வழியாக வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட வளர்ப்பு கால்நடைகளாக இருக்கலாம் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொடுமணல், வெள்ளலூர், பேரூர் உட்பட கௌசிகா மற்றும் நொய்யல் ஆற்றங்கரையோர பகுதிகளில் கிடைத்த ஆபரணங்கள், தொல்பொருட்கள், ரோமானிய காசுகள் கோயம்புத்தூரின் வணிகச் செழிப்பின் ஆதாரமாகவும் பன்னாட்டு தொடர்பின் ஆவணமாகவும் இருக்கின்றன. பண்டைய வணிகத்திலும், இந்தியாவின் தொழிற்புரட்சியிலும், 2ஆம் உலகப் போரிலும், இந்திய விடுதலை போராட்டத்திலும், தென்னிந்திய புரட்சியிலும், மாப்ளா கிளர்ச்சியிலும், தொழிற்சங்க போராட்டம் மற்றும் விவசாய சங்க போராட்டத்திலும், தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியிலும், அரசியல் மாற்றத்திலும், தென்னிந்திய திரைப்பட தடத்திலும் என வரலாற்றின் அனைத்து பக்கங்களிலும் கோயம்புத்தூர் தனக்கென தனித்துவமானதொரு இடத்தை பெற்று திகழ்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க கோயம்புத்தூரின் அடையாளங்களில் ஒன்று கற்கண்டு சுவை கொண்ட சிறுவாணி ஆறு. சிறுவாணி என்பது பவானி ஆற்றின் துணை ஆறு. கேரளாவில் உற்பத்தியாகி கோவையின் தாகத்தை தீர்க்கிறது. நொய்யலாறு, அதன் கிளை ஆறுகளான பெரியாறு, சின்னாறு, காஞ்சியாறு, நல்லாறு, அமராவதி, அதன் துணை ஆறுகளான சண்முகா நதி, பாம்பாறு, தேனாறு, குதிரையாறு, உப்பாறு, நற்கஞ்சியாறு உள்ளிட்ட நீர்நிலைகள் பழம்பெரும் கோவை வரலாற்றின் நீர்த்தடங்கள். வடக்கே தலைமலை, தெற்கே பழனிமலை, கிழக்கே கொல்லிமலை, மேற்கே நீலகிரி மலை, இடைப்பட்ட பகுதியாக வேளாண்மையிலும் சிறு தொழில்களிலும் சிறந்து விளங்கிய பல கிராமங்களின் கூட்டுதான் இன்றைய கோயம்புத்தூர் மாநகரம். இங்கிலாந்து நாட்டின் மான்செஸ்டர் என்ற நகரை போன்றே தொழிற்கூடங்களின் வளர்ச்சியால் உயர்ந்தோங்கி நின்றதால் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்ற பெருமை கோயம்புத்தூருக்கு உண்டு. பேரூர் நாட்டு கோவன்புத்தூரான வீரகேரள நல்லூர் என கல்வெட்டு ஆதாரங்கள் தொடங்கி பேரூர் நாடு, கொங்கு நாடு என்று கோயம்புத்தூருக்கான வரலாறுகள் பலவாக உள்ளன. கோயம்புத்தூர் என்ற நகரம் உருவானதற்கு நீண்ட நெடிய வரலாறு இருப்பது போன்றே கோயம்புத்தூர் என்ற ஊருக்கான பெயர் காரணமும் ஒரே கோட்டில் பயணிக்கவில்லை. பழங்குடி கோசர்கள் வாழ்ந்த பகுதி கோசம்புத்தூர் என்பது கோயம்புத்தூராக மாறியது என்றும், கோவன் என்ற பட்டம் பெற்ற மன்னர்கள் ஆண்டு வந்ததால் கோவன்புத்தூர் என்பதே கோயம்புத்தூராக மாறியிருக்கலாம் என்றும், கொங்கு நாட்டின் கோணியம்மன் புத்தூர் நாளடைவில் கோயம்புத்தூராக மாறிவிட்டது எனவும், கோபன் ஏற்படுத்திய புத்தூர் என்றும், கோ என்றால் அரசன், அம் என்றால் அழகிய, பத்தூர் என்றால் 10 ஊர்கள், ஆகவே கோயம்புத்தூர் என்பது கோயம்புத்தூராக வந்தது என்றும்
பல்வேறு பெயர் காரணங்கள் கூறப்படுகின்றன. காடுகள் நிறைந்த கோயம்புத்தூர் பகுதி பழங்காலத்தில் பழங்குடியினரின் வசிப்பிடமாக இருந்தது. பழங்குடிகளின் ஆதிக்கம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. பின்னர் ராஷ்டிரகூட்டர்களின் படையெடுப்பால் அவர்களின் வசமானது. சோழர்களின் பொற்காலம் என போற்றப்படும் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் ராஷ்டிரகூட்டர்களிடமிருந்து இந்த பகுதி சோழர்கள் வசம் வந்தது. சோழர்களின் வீழ்ச்சிக்கு பின் கொங்கு மண்டலம் சாளுக்கியர்கள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் வந்த பாண்டியர்களாலும் கோசார்களாலும் ஆளப்பட்டது. பாண்டிய மன்னர்களிடையே ஏற்பட்ட உள்நாட்டு சண்டையினால் இப்பகுதி டெல்லி முகலாயர்களின் ஆளுகைக்கு சென்றது. பின்னர் மதுரை சுல்தான்களின் கட்டுப்பாட்டில் இருந்து விஜயநகர ஆட்சியாளர்கள் அப்பகுதியை போரிட்டு வென்றனர். சில காலம் நாயக்கர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. முத்துவீரப்ப நாயக்கரின் ஆட்சி காலம் மற்றும் திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்திலும் ஏற்பட்ட உள்நாட்டு சண்டை விட்டுவிட்டு வந்த போர்களினாலும் விஜயநகர பேரரசு அழிவதற்கு காரணமானது. அதன் விளைவாக திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் மைசூர் ஆட்சியாளர்களின் கைவசம் வந்தது. அவர்களிடமிருந்து ஐதர் அலி இப்பகுதியை கைப்பற்றினார். பின்னர் மைசூரில் திப்பு சுல்தானுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சியினால் கொங்கு மண்டலம் மைசூர் மகாராஜாவால் கிழக்கிந்திய கம்பெனிக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டது. இதற்கு கைமாறாக திப்பு சுல்தானிடம் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் மைசூர் மகாராஜாவிற்கே பிரிட்டிஷார் வழங்கினர். அன்று முதல் 1947 இந்தியா விடுதலை அடையும் வரை கோவை மண்டல பகுதி பிரிட்டிஷாரின் வருவாய் நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கோவையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவான நாளை கோவை நாள் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவையின் முதல் மாவட்ட ஆட்சியராக ஹென்றி சல்லிவன் கிரீம் என்பவர் பொறுப்பேற்றார். கோயம்புத்தூர் பாலக்காடு ரயில் நிலையங்கள் வருவதற்கு முன்பாகவே 1862ஆம் ஆண்டு போத்தனூர் ரயில் நிலையம் அமைக்கப்பட்டது. தேயிலை தோட்டங்கள் உருவாக்கிய ஆங்கிலேயர்கள் குளுமையான இடமாக போத்தனூரை தேர்வு செய்தனர். மன்னர் காலத்தில் பாலக்காட்டு கணவாய் போக்குவரத்திலும் போத்தனூர் தொடர்புடையதாக இருந்தது. போத்தனூர் ரயில் நிலையம் மூலமாக 1872 தொடங்கிய கோவை சென்னை இடையிலான ரயில் போக்குவரத்து தொழில் வளர்ச்சிக்கு பேருதவியாக அமைந்தது. மேட்டுப்பாளையம் ஈரோடு ரயில் நிலையங்கள் அடுத்தடுத்து இணைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து விரிவுபடுத்தப்பட்டது. கோயம்புத்தூரின் முதல் தபால் நிலையமும் போத்தனூரில் தான் தொடங்கப்பட்டது. கோயம்புத்தூர் 1866ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் நகராட்சியாக அறிவிக்கப்பட்டது. நகர சபையின் முதல் தலைவராக சர் ராபர்ட் ஸ்டெயின்ஸ் தேர்வு செய்யப்பட்டார். நீர்வளமிக்க கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் வேளாண்மையில் சிறந்து விளங்கியது. அப்பகுதியின் ஈரப்பதம் மற்றும் தட்பவெப்பநிலை பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றதாக இருந்ததால் நூற்பாலைகளும் தொடங்கப்பட்டன. 1888ஆம் ஆண்டு ஸ்டெயின்ஸ் மில் உருவானது. கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ் என்ற பெயரில் ஸ்டெயின்ஸ் உருவாக்கிய மில்தான் கோயம்புத்தூர் நூற்பாலை வளர்ச்சியின் தொடக்க புள்ளியாகும். ஸ்டெயின்ஸ் மில் போராட்டத்தில்தான் ஆலை தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பப்பட்டு துப்பாக்கி சூடும் நடந்தது. கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலை இந்திய விடுதலை போராட்ட வரலாறுகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. 6 ஆண்டுகள் கட்டப்பட்டு 1868ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட கோவை சிறைச்சாலையில் பல்வேறு விடுதலை போராட்ட வீரர்கள் சிறை வைக்கப்பட்டனர். கேரளாவின் மாப்ளா புரட்சி நடைபெற்ற போது கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டு அங்குதான் தூக்கிலிடப்பட்டனர். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த விடுதலை வீரர் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட போது அதனை சுயராஜ்ய நாளாக கடைபிடித்து கொண்டாடி பின்னர் திருநெல்வேலி கலகம் அல்லது திருநெல்வேலி எழுச்சி என்று அழைக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக வ.உ. சிதம்பரனார் இரட்டை ஆள் தண்டனை பெற்று சிறை வைக்கப்பட்டதும் கோவையில்தான். சொல்லண்ணா துயருடன் வ.உ.சி. எழுத்த செக்கு இன்றும் கோவை சிறையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையின் பசுமையின் அடையாளமாக மரங்கள் நிறைந்து காணப்படுகிறது பழமையான இந்த சிறைச்சாலை. பிரிட்டிஷ் பேரரசில் விக்டோரியா ராணி பதவியேற்று 50 ஆண்டுகள் ஆனதை நினைவூட்டும் வகையில் 1887ஆம் ஆண்டு கட்டப்பட்டு 1892 திறக்கப்பட்ட மண்டபம் உள்ள பகுதிதான் டவுன்ஹால். டவுன்ஹாலுக்கு பின்புறம் கோட்டை இருந்தது. பிரிட்டிஷ் மற்றும் மைசூர் படைகளுக்கு இடையே நடந்த யுத்தத்தில் சிக்கி அந்த கோட்டை சின்ன பின்னமானது. திப்பு சுல்தான் உத்தரவால் கோட்டை தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த கோட்டை இருந்த இடம்தான் இன்றைய கோட்டை மேடு. 1903ஆம் ஆண்டில் கோவை பிளேக் நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பிளேக் தொற்று காரணமாக ஆயிரக்கணக்கானோர் மடிய நேரிட்டது. அந்த ஆண்டோடு நோய் தொற்று முடிந்துவிடவில்லை. 1909 மற்றும் 17 ஆகிய ஆண்டுகளிலும் தொற்று தொடர்ந்தது. பிளேக் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன. அதை மீறுபவர்களுக்கு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. தடுப்பூசி போட்டுக்கொண்டால் காய்ச்சல் மற்றும் எரிச்சல் வருவதாக கருத்து பரவியதால் அப்போது தடுப்பூசி போட்டுக்கொள்ள பலர் முன்வரவில்லை. எனவே அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆண், பெண் மற்றும் குழந்தைகளுக்கு 6 அணா, 3 அணா மற்றும் 2 அணாக்கள் கொடுக்கப்பட்டன. அதேபோல கோவை மாநகரை விட்டு வெளியே செல்லும் போதும் வரும்போதும் மக்கள் கண்காணிக்கப்பட்டனர்.
ரயில் பயணிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். பிளேக் நோயிலிருந்து காக்க மக்கள் கடவுளை வேண்டி பிளேக் மாரியம்மன் என்ற பெயரில் கட்டப்பட்ட கோயில் இன்றும் கோவையில் உள்ளது. கோவையின் மக்கள் தொகைக்கு ஏற்ப குடியிருப்புகள் இல்லாத காரணத்தால் தான் இந்த நோய் பரவுகிறது என்று கருதி நகரை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. நகராட்சி ஆணையராக இருந்த முகமது அப்துல் ஹபீஸ் சாய்பு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார். இதன் தொடர்ச்சியாக நகரின் சுகாதாரத்தை மேம்படுத்த கெம்பட்டி காலனி, தேவாங்கப்பேட்டை, அபீஸ்பேட்டை, ராம்நகர் உள்ளிட்ட புதிய புறநகர் பகுதிகள் 1911ஆம் ஆண்டுகளில் புதிதாக உருவாக்கப்பட்டன. மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் தடாகம் சாலைகளுக்கு இடையே நகர்மன்ற தலைவர் பெயரில் ரத்ன சபாபதிபுரம் உருவாக்கப்பட்டது. அதுதான் ஆர்எஸ்புரம். கோவையின் ஒவ்வொரு பகுதிக்கென சில சிறப்புகளும் உள்ளன. விஜயநகர பேரரசின் படைப்பிரிவில் பணிபுரிந்த பலிஜா சமூகத்தினருக்கு பணங்களை பட்டுவாடா செய்யும் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதாவது பணத்தை ஒப்புவிக்கும் பொறுப்பு உள்ளவர்கள் இருந்த பகுதி ஒப்பனக்கார் தெரு என்று பெயர் பெற்றது. வெள்ளிதோறும் சந்தை கூடிய பேட்டை தெலுங்கு மற்றும் கன்னட மொழியில் சுக்கிரவாரம் பேட்டை என்று அழைக்கப்பட்டு சுக்கிவார்பேட்டை என்றாகியது. நெசவாளர்கள் நிறைந்த பகுதி தேவாங்கப்பேட்டை. சுக்கிவார்பேட்டைக்கு அருகே உருவான கடைவீதி சின்ன கடைவீதி, அதன் அருகே பெரிதாக உருவான கடைவீதி பெரிய கடைவீதி என்றும் அழைக்கப்பட்டது. காடுகள் நிறைந்த பனங்காட்டூர் பின்னர் காட்டூர் என்றும் சுருங்கியது. ஆசிரியர் பயிற்சி பள்ளியும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளும் இயங்கும் கட்டடம்தான் அன்றைய மாதேராஜா மகால். மைசூர் அரசின் அதிகாரியான அந்த மாதேராஜா குடியிருந்த பகுதிதான் ராஜவீதி என்றும் அந்த ராஜவீதியில் நகைக்கடைகளும் நிறைந்து காணப்படுகின்றன. கோயம்புத்தூர் ஒரு தொழில் நகரமாக உருவானதால் தொழில் நகரத்துக்கு தேவையான மின்சக்தி உற்பத்தி மற்றும் இதர கட்டமைப்புகளுக்கான திட்டங்களும் தீட்டப்பட்டன. பருத்தி, திணை, தானியங்கள், எண்ணெய் விதைகள், நெல், தேயிலை உள்ளிட்ட பொருட்கள் விளைந்த கோவை பகுதியின் வளர்ச்சியில் போக்குவரத்தும் முக்கிய பங்கை வகித்தது. பருத்தியை சென்னை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லும் இராணுவ முக்கியத்துவத்திற்காகவும் சாலைகளும் பாலங்களும் தண்டவாளங்களும் உருவாக்கின. உதகமண்டலம் அருகே உற்பத்தியாகி ஓடி வந்த பைக்காரா ஆற்றின் குறுக்கே ஊட்டி கூடலூர் சாலையின் அருகே பைக்காரா நீர்மின் நிலையம் உருவாக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் முயற்சியில் 1932ஆம் ஆண்டு அக்டோபரில் மின் உற்பத்தியை தொடங்கிய பைக்காரா மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு மின்வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டது. தொழில் பட்டறைகளுக்கு தேவையான மின்சாரம் கிடைத்தவுடன் புதிய புதிய நூற்பாலைகள் மட்டுமின்றி பவுண்டரி தொழில்கள் என்று அழைக்கப்படும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் உற்பத்தியும் தொடங்கியது. பஞ்சாலைகளின் சங்கமமாக கோயம்புத்தூர் விளங்கியது. இதன் காரணமாக சைமா என்ற தென்னிந்திய மில்கள் சங்கம் 1933ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதில் பக்கிங்காம் அண்ட் கர்நாடிக் மில்ஸ், கோயம்புத்தூர் காட்டன் மில்ஸ், கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ், காளீஸ்வரா மில்ஸ், லட்சுமி மில்ஸ், ஸ்ரீ மீனாட்சி மில்ஸ், பங்கஜா மில்ஸ், ராதாகிருஷ்ணன் மில்ஸ், ராஜலட்சுமி மில்ஸ், ரங்கவிலாஸ் ஜின்னிங் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ், வசந்தா மில்ஸ் உள்ளிட்ட 11 மில்கள் சங்கத்தின் உறுப்பினர்களாக இருந்தன. கேஸ்ட்ரிக் மெட்டீரியல்கள், வெட் கிரைண்டர், இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பொருட்கள் பவுண்டரி தொழில்கள் எனும் தொழிற்பட்டறைகளில் உற்பத்தியாகின. பஞ்சாலை இயந்திரங்கள், பேக்கரி இயந்திரங்கள், சமையல் உபகரணங்கள், வாகன உதிரி பாகங்களும் கோவையில் தயாராகின்றன. கோவை பகுதி கொங்கு மண்டல வேளாண்மையின் முதன்மை பகுதியாக உள்ளது. நொய்யல் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள திருப்பேரூர் என்று அழைக்கப்பட்ட பேரூரில் பொன்னேர் உழவு மற்றும் நாற்று நடவு திருவிழா நடந்த பின்புதான் அப்பகுதிகளில் வேளாண்மை தொடங்குகின்ற வழக்கமும் இருந்துள்ளது. இப்போதும் இதுபோன்ற நிகழ்வுகள் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் நடந்து வருகின்றன. கோயம்புத்தூர் வேளாண் கல்லூரி சென்னையிலிருந்து கோவைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. 1896இல் சென்னை சைதாப்பேட்டையில் மெட்ராஸ் வேளாண் கல்லூரி நிறுவப்பட்டது. சர் ஆர்தர் லாலி சென்னையிலிருந்து கோவைக்கு வந்தபோது வனக்கல்லூரியை மருதமலை செல்லும் வழியில் அமைத்தார். கல்லூரி அமைய முயற்சி எடுத்த சர் ஆர்தர் லாலி பெயரில் கல்லூரி அமைந்த சாலையை லாலி ரோடு என்று அழைக்கப்படுகிறது. 1971 முதல் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமாக அது செயல்படுகிறது. இவ்வளாகத்தில் இயற்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் விதமாக விலங்கின மாதிரிகள் வைக்கப்பட்டுள்ள காஸ் வன அருங்காட்சியகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இது ஒரேஸ் அரிச்சிபால்ட் காஸ் என்பவரின் முயற்சியால் 1902ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு பின்னர் மேம்படுத்தப்பட்ட இந்த அருங்காட்சியகம் 1905இல் சென்னை மாகாண ஆளுநர் பெட்லாண்ட் என்பவரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த காஸ் வன அருங்காட்சியகத்தில் யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட அரிய உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் பற்றி அறிந்து கொள்ள முடியும். 2ஆம் உலகப் போர் நடந்தபோது கிரீஸ் மற்றும் மால்டாவிலிருந்து வந்த போர் அகதிகள் இந்த வன அருங்காட்சியகத்தில் தங்க வைக்கப்பட்டனர். அப்போது குளிருக்காக பல்வேறு பொருட்கள்
எரிக்கப்பட்டதால் பழம்பொருட்கள் பல அழிந்துவிட்டன. வரலாற்று சிறப்புமிக்க போராட்டங்கள் கோவை பகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்றன. ஆங்கிலோ மைசூர் போர்கள் மற்றும் 3ஆம் மைசூர் போர் கோவை மண்ணில் நடந்திருக்கின்றன. இதேபோல பிரிட்டிஷ் படையினருக்கு எதிராக வடபுலத்தில் சிம்ம சொப்பனமாக விளங்கிய தீரன் சின்னமலை நடத்திய போரையும் இந்த பகுதி மறந்துவிடாது. காங்கேயம், அரிச்சலூர் பகுதிகளில் கொரில்லா தாக்குதல் மூலம் பிரிட்டிஷ் படையினரை வீழ்த்திய தீரன் சின்னமலையின் வீரம் வரலாற்றின் பக்கங்களில் விடுதலையின் மூலவரியாக பதிந்து கிடக்கிறது. ஸ்டேன்ஸ் மில் போராட்டத்தில் தான் மில் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பப்பட்டது. அந்த போராட்டத்திற்கு எதிராக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. சின்னியம்பாளையம் தியாகிகள் தூக்கிலிடப்பட்டனர். இந்திய சுதந்திர போரின் போது காந்தியார் அழைப்பு விடுத்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் கோவையிலும் பற்றி கொண்டது. போராட்டத்தில் பொதுமக்களும் குறிப்பாக இளைஞர்களும் கலந்து கொண்டனர். விடுதலை போராட்ட வீரர் அவினாசிலிங்கம் எழுப்பிய முழக்கம் இளைஞர்களை விடுதலை போராட்டத்திற்கு இழுத்து வந்தது. அவரது பேச்சின் வீச்சால் கவரப்பட்ட இளைஞர்களில் ஒருவர்தான் ராமசாமி ஆவார். 2ஆம் உலகப் போரில் ஈடுபட்டிருந்த பிரிட்டிஷ் படைக்கு தேவையான ஆயுதங்கள் அரவங்காட்டிலிருந்து சிங்காநல்லூர் வழியாக சென்னைக்கு செல்வதாக இருந்தது. அந்த ரயிலை நிறுத்தும் நோக்கில் KV ராமசாமி தலைமையிலான 100 இளைஞர்கள் ரயில் தண்டவாளத்தை பெயர்த்தனர். இதனால் 12 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த சம்பவத்தை அடுத்து அவினாசிலிங்கம், CP சுப்பையா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களை விடுதலை செய்யுமாறு ராமசாமி அடுத்து ஒரு போராட்டத்திற்கு தயாரானார். கோவையில் பிரிட்டிஷாரின் விமானப்படைத்தளம் சூலூரில் அமைக்கப்பட்டிருந்தது. சூலூர் விமானத்தளம் 2ஆம் உலகப் போரில் ஈடுபட்டிருந்த பிரிட்டிஷ் படைக்கான முக்கிய தளமாக அமைந்திருந்தது. ராமசாமி பல்வேறு இளைஞர்களின் துணையோடு 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 26ஆம் நாள் நள்ளிரவில் சூலூர் விமானத்தளத்திற்குள் அதிரடியாக நுழைந்து விமான நிலையத்தை தீ வைத்து கொளுத்தினார். ராமசாமி, ஸ்டாலின் சின்னையன், காம்ரேட் கூத்தண்ணன் உள்பட நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு ஆளானார்கள். மேலும் இந்த போராட்டத்தால் சினமுற்ற ஆங்கிலேயர்கள் இப்பகுதியில் திமிர் வரி என்று தலைக்கு 7 ரூபாய் விதித்தனர். சூலூர் விமான நிலையம் 1943இல் ராயல் கடற்படையின் தளமாகவும் இந்திய விடுதலைக்கு பின்னர் இந்திய வான்படையின் தளமாகவும் செயல்பட்டது. 1972ஆம் ஆண்டில் கோவை மாநகரமே அதிரும் வகையில் தமிழக விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி நடத்திய போராட்டம் அமைந்தது. மின் கட்டணம் மற்றும் வேளாண் கடன்களை ரத்து செய்ய கோரி கோவை மாநகர வீதிகளில் மாட்டு வண்டிகளை நிரப்பி அவர் நடத்திய போராட்டம் தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்தது. கல்வியின் புகலிடமாகவும் கோவை விளங்கியது. ஸ்டேன்ஸ் உருவாக்கிய ஸ்டேன்ஸ் பள்ளி 1862ஆம் ஆண்டில் தொடங்கி தற்போது அவினாசி சாலையில் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. தற்போது கோவை நகரம் தொழில் நகரங்களுக்கு இணையாக கல்விக்கூடங்களின் கூடுகையாகவும் இருக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. திருப்பூர் அவினாசிலிங்கம் தொடங்கிய ராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளி அவினாசிலிங்கம் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக உயர்ந்துள்ளது. GD நாயுடு தனது நண்பராக இருந்த சென்னை ஆளுநர் சர் ஆர்தர் ஹோப் பெயரில் தொடங்கிய ஹோப் கல்லூரி அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளாக இயங்கி வருகின்றன. சைவ தமிழ் கல்லூரி 1953 முதல் கோவை பேரூரில் செயல்படுகிறது. இந்திய அறிவியலாளர்களின் வரிசையில் இடம்பெற்ற புகழ்பெற்ற GD நாயுடுவின் அறிவியல் தடத்திற்கான தளமாக கோவை விளங்குகிறது. இந்தியாவின் பல இடங்களுக்கு சென்று திரைப்படம் காட்டும் முதல் பணியை மேற்கொண்ட சாமிக்கண்ணு வின்சென்ட் 1914ஆம் ஆண்டு கோவை மாநகரில் வெரைட்டி ஹால் என்ற பெயரில் ஒரு திரையரங்கை கட்டினார். அது தற்போது டிலைட் தியேட்டர் என்ற பெயரில் இயங்கி வருகிறது. கொட்டகை வடிவத்திலிருந்து மாறி செங்கற்களால் கட்டப்பட்ட இந்த திரையரங்கம்தான் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் நிரந்தர திரையரங்கம் மற்றும் இந்தியாவின் 2வது திரையரங்கம் என்ற பெருமையை பெற்றது. வெரைட்டி ஹாலின் வருகை கோவை மாநகருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. காற்பந்தயத்தில் இந்தியாவின் முதல் தளத்தை உருவாக்கிய கரிவரதன் நினைவாக கோவை செட்டிப்பாளையத்தில் கரிவரதன் மோட்டார் ஸ்பீட்வே என்ற காற்பந்தய ஓடுதளமும் உள்ளது. 1981ஆம் ஆண்டு கோவை மாநகராட்சி அந்தஸ்தை அடைந்துவிட்டது என்றாலும் 1996இல் தான் கோவை மாமன்றம் அமைந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் V. கோபாலகிருஷ்ணன் என்ற VG கோவையின் முதல் மேயராக பொறுப்பேற்றார். இன்று மாநகராட்சி நிலையுடன் மேலும் மேலும் தனது வரலாற்று தடத்தை தொடர இருக்கிறது கோவை. வேளாண்மையிலும் தொழில் வளத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மனித உறவிலும் தமிழ்நாட்டின் பெருமைக்கு மகுடம் சூட்டும் வகையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் தாலாட்டில் வளர்ந்து வருகிறது கோயம்புத்தூர் மாநகரம்.